வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சென்னையில் இருக்கக்கூடிய விஐடி காலேஜுடைய அலுமினி ஃபங்க்ஷன், அதுல சீஃப் கெஸ்டா மக்கள் நீதி மையம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டார். அதுல முன்னணி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அவர் விருது கொடுத்தாரு. விஐடி வேந்தர் விஸ்வநாதன், அவர் ஏடிஎம்கே பீரியட்ல அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் பீரியட்ல அவரோட காலேஜ் தான் இது. அவங்க இந்த விழாவில் கமலஹாசன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்க. இவங்களும் சரி. அப்புறம் திருமாவளவன், அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அவர் பேசணுமா. இது டைம் என்னங்கடா, நைட்டு 11 தான், விடிய விடிய கொண்டாடுவாங்க போல் இருக்கு. அதுக்கு கமல் நைட்டு 11 மணிக்கு பேசணும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியா மூச்சை போட்டு டயத்தை வாங்கிட்டாங்க. வேற வழி இல்லாம அவர் போயிட்டு தான் ஆகணும். என்ன பண்றது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியில நல்லா பேசினாரு. அவரை எடுத்த உடனே அந்த குத்து விளக்கு ஏத்த சொல்லுவாங்கல்ல, நீங்க அதெல்லாம் ஏத்துவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நாங்க நாத்திகர்கள் கிடையாது, பகுத்தறிவுவாதிகள். இது அன்பால் ஏற்றப்படுகிற அறிவு விளக்கு, அறிவு ஒளி, அதை ஏத்தி தான் ஆகணும். இதை ஏத்துற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல, அதனால மத்தவங்க ஏத்துனாங்க, நான் தூண்டுகோலா இருந்து அதை தூண்டி கொடுத்தேன். எனக்கு ஒரு பாடல் வரி தான் ஞாபகம் வந்தது. ஆத்திகம் பேசும் அடியாருக்கெல்லாம் அன்பே சிவமாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கு சிவமே அன்பாகும் அப்படின்னு சொல்லி, நாங்கள்லாம் நாத்திகர்கள் கிடையாது, பகுத்தறிவுவாதிகள். அன்புனால நீங்க பண்ணும்பொழுது அதை நான் அதுக்கு தலைவானுங்கிறேன்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசினாரு. அதுக்கப்புறம் சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த ஆகஸ்ட் 15 மட்டும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, அது மட்டும் வர்றதில்லை. தலைவர்கள் நமக்கு கனவு காணும் உரிமையை 1947 ஏற்படுத்தினாங்க. ஆனா இப்ப சுதந்திரங்கிறது நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுடைய ரைட்ஸ், இதெல்லாம் நம்ம அரிதாதான் பயன்படுத்தக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு. எந்தவித புதுமையும் இல்லை, சாத்தியம் இல்லாம தான் அது இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு பயந்தோம்னா, அப்படி ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயந்தோம்னா அந்த நாடு வளர்ச்சி அடையாது. தோல்விங்கிறது ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எந்த மொழியிலுமே மிக துணிச்சலான வாக்கியம் நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்பதுதான் அப்படின்னு சொல்லி, நம்ம பயம் இல்லாமல் தைரியமா இருக்கணும், தைரியமா நம்மளுடைய கருத்துக்களை வலியுறுத்தணும்னு நல்லா பேசினாரு. பிரமாதமா இருந்தது விஐடியில் அவருடைய ஸ்பீச். லோக்கியை தான் போட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது லோக்கிக்கு கிடைச்ச விஷயங்களை போட்டு அவருக்கு கிடைச்சது என்ன, நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் படத்துல கிடைச்சாங்க, பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் படத்துல கிடைச்சாங்க, டாப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், குட் பட்ஜெட், 24 அசிஸ்டன்ட் டைரக்டர், அனிருத் மியூசிக், மேசிவ் சேலரி, 50 கோடி ரூபாய் சேலரி, 2 இயர்ஸ் டைம், ரிலீஸ் டேட்டை நீயே முடிவு பண்ணிக்கோ, ரிலீஸ் டேட்டுன்னு. இவ்வளவு இருந்தும் அவுட்புட் என்னன்னா, ஆடியன்ஸை அவர் டேக்கிங் ஃபார் கிராண்டட், நம்ம என்ன கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டாரு. அதுதான் இப்படி ஒரு அவுட்புட் வந்துருச்சு. கைதி 2ல அவர் கம்பேக் பண்ணுவார் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் பதிவுகள் இருக்கு. அதுல ஏகப்பட்ட லாஜிக் கொஸ்டின்லாம் வேற கேட்டிருக்காங்க. ஒய் யூ நீட் 3 sisters, ஒய் டோன்ட் யூ சே யூ ஆர் த ஃபாதர், ஒய் இஸ் சேவியர் சன் நாட் சோ மச் ரிவெஞ்ச்ஃபுல், ஹவு கேன் a rural constable be so ruthless, how a lady constable can be smart like James Bond, stabbed at the mansion with an axe, உப்பி இஸ் கம்மிங் அவுட் அண்ட் ஃபைட்டிங். அதாவது அந்த மேன்ஷன்ல கோடாலியால குத்திடுவாங்க, அவர் வெளியில ஃபைட் பண்ணுவாரா, ஆனா அந்த இதாக இருக்காது, பின்னாடி அந்த கோடாலி இருக்காது, அது எங்க போச்சுன்னு தெரியலங்கிறாங்க. ஆல்கஹால் வேண்டாம், குடிக்க கூடாதுன்னு டிசிப்ளினா இருக்கிறவங்க ஒரு நாள் குடிக்கிறவங்கள்ட்ட சொல்றாரு. ஆனா வில்லன்ட்ட போய் சரக்கு அடிக்கிறாரு, மேன்ஷன் ஹவுஸ், பவர் ஹவுஸ போய். அப்புறம் 19 பேர் வெயிட்டிங் ஃபார் 1 whistle அப்படிங்கிறாங்க, ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு புரியலன்னு கேக்குறாங்க. ராஜசேகர சயின்டிஸ்ட், அவர் எப்படி சயின்டிஸ்ட் ஆனாரு, அவர் என்ன அவ்வளவு படிச்சுட்டாரா என்ன, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் எப்படி சயின்டிஸ்ட் ஆனாரு ஒன்னும் புரியலையே. ஆனா அவர் கூலி மாதிரி காமிக்கல, அவர் அப்பா சயின்டிஸ்ட் மாதிரி காமிக்கல, அவர் கைலி கட்டிட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ராமர் புள்ள மாதிரி அந்த மாதிரி ஒரு மெத்தட் சயின்டிஸ்டான்னு தெரியல. சார்லி எதுக்கு இந்த படத்துல அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் மஞ்சரக்கர் எதுக்கு, தயால் எப்படி சைமனை பிடிச்சான், அதாவது எப்படி ஒரு தேவாங்கிறவன் ஒரு மேன்ஷன் வச்சிருக்கான், எப்படி அவன் பவர்ஃபுல்லா இருக்கான், அவன் சாதாரண கூலி தானே, எதுக்கு அந்த மேன்ஷன் இன்ட்ரோடக்ஷன், 3 பசங்களோட இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு முதல் சீன்ல தேவா மட்டன் கட் பண்றாரு, கறிக்கடை பாய் மாதிரி,
அதுக்கு அந்த படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? முதல் சீன் இன்ட்ரோடக்ஷன் ரஜினி 4-5 ஆடு தொங்கிட்டு இருக்கும், ஆட்டை கட் பண்ணிட்டு இருப்பாரு மட்டனை. அதாவது காலேஜ் டேங்கிறதுனால மட்டன், அது மேன்ஷன் டேங்கிறதுனால மட்டன் கட் பண்றாரா ஒன்றும் புரியல. எப்படி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல டிராப் அவுட் ஆயிட்டு சர்ஜனா நாங்க ஸ்ருதி. அப்புறம் சைமன் வந்து நீட்ஸ் அப்ல எங்க போனாலும் சைமனுக்கு ஃபிளைட்டு தேவைப்படுது. ஃபிளைட்டே இல்லாத தேவா எப்படி அங்கெல்லாம் வந்துடுறாரு, சினிமாட்டிக் லிபர்ட்டியா. அதே மாதிரி ஆர்ட் டிராபிக்கிங் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டிராபிக்கிங்கா, அடிச்சு நெஞ்ச புலர்ந்து எடுக்கிற மாதிரியான காமெடி. அப்புறம் தாஹா வந்து கூர்க்கா மாதிரி தான் இருந்தாரு, அதாவது அமீர் கான், அவரை போய் இப்படி கேவலப்படுத்திட்டீங்களேடா அப்படின்னு. அப்புறம் ஒய் 2 trained constables had to kill customs officer அர்ஜுன், அது வேற. இந்த மாதிரியான பல கேள்விகள். அதாவது தேவா புஷஸ் தயால் இன்டு டீப் வெல் சைஸ்டு பிட் பட் த வெல் கெட்ஸ் ஹிடன் இன் 1 second. அதாவது இவங்க தான் அந்த உட்காந்து நடமாடும் தகன மேடையை கண்டுபிடிக்கிறாங்க, அதில் வச்சு எரிச்சிட வேண்டியதானே, எதுக்கு அவனை போய் குழியில தள்ளி செத்தவன் வேற திருப்பி எந்திரிச்சு வருவான் படத்துல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளண்டரு. கேரளால விழுந்துருச்சு, அவ்வளவுதான், படம் விழுந்துருச்சு. ஆந்திராலையும் விழுந்துருச்சு. நாகார்ஜுன் ஃபேன்ஸ் வந்து அவரை காமெடியனா காமிச்சதுக்காக கோவத்துல இருக்காங்க. ஹிந்தியில அமீர் கானை காமெடியனா காமிச்சதுக்காக கோவத்துல இருக்காங்க. கேரளால விழுந்துருச்சு. நம்ம ஊர்ல இந்த லீவுனால சாட்டர்டே சண்டே மண்டே மார்னிங்ல இருந்து டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடும். அந்த நிலைமையில தான் இருக்கு. இது அவங்களுக்கு தெரியுமா என்ன, ஏன்னா முதல் நாள் வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. பட் குவாலிட்டி ஆஃப் த மூவி, ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஹைப்பை வச்சுதான் இந்த படங்கள்லாம் 2 நாள் 3 நாள் ஓடுது, படத்தோட குவாலிட்டி இல்லை அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதான் இவங்க புது புது வார்த்தை, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டா ஓஜி சம்பவம், ஃபேன் பாய் சம்பவம், இன்டர்வல் பிளாக் சூப்பர் இப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லுவாங்க, வைப்பு அப்படின்லாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த நேர்மை இல்லை. நம்ம வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். இவங்க முட்டு கொடுத்தே பழக்கப்பட்டவங்கல்ல, அதனால வந்து இவங்களுக்கு அந்த நேர்மை இல்லை. பட் ஆனா ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கொலை வெறியில இருக்காங்க இந்த லோகேஷ் கனகராஜ் மேல. அவர் இதுல இருந்து மீண்டு கைதி 2ல நல்ல படமா கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். உள்ளதுலேயே காமெடி என்னன்னா, ஆரம்பத்துல இந்த வாட்ச் எல்லாம் வச்சு ஒண்ணு போட்டானுங்க, அது சம்பந்தமா ஏதாவது படத்துல இருக்குன்னு பார்த்தா கடைசியா கிளைமேக்ஸ் முடிகிற இடத்துல ஒரே ஒரு ஷாட்ல காமிக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, மறந்துட்டான் போட்டிருக்கு லோகேஷ். நம்ம இதை வச்சுதானே நம்ம முதல் ப்ரொமோ விட்டோம் வெளியில அப்படின்னு. ரஜினி கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, என்னங்க அந்த வாட்ச் வச்சு ஏதோ பண்ணீங்களே அப்படின்னு. சார் அதை மறந்துட்டேன் சார், இந்த ஏதாவது ஒண்ணு ரெடி பண்றேன்னு ரெடி பண்ணிருப்பான் போல் இருக்கு. டே 3 உடைய இன்னைக்கு வந்து கேரளா புக்கிங்ஸ் வந்து நேற்றைக்கு பாதி தான் இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய அண்ணாத்தைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு, லோகேஷ் கனகராஜுக்கு முதல் தடவை செட்பேக்கு. இது வந்து கேரளாவில் உள்ள நிலவரம். ஸோ இந்த ட்ரெண்டு தான் ஆந்திராலையும் கண்டினியூ ஆகுது, இது மண்டேலேருந்து தமிழ்நாட்டிலையும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.